மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பாத்தீங்கன்னா மல்லி சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மல்லியை திட்டுறதா இல்ல நம்ம பயப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயால ஜீர்ணிச்சிக்க கூட முடியலங்க. ஏன்னா மல்லி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு பேசுறாரு. மல்லிக்கு சிரிப்பு தான் வருது. இல்லைங்க, நான் சொன்னதுனால தானே உங்கள் வீட்டில் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. விஜய் அப்பதான் யோசிக்கிறாரு, ஆமா தானே நமக்கு வீட்டில் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாருங்க. ஸோ அப்பதான் மல்லி ஆமாங்க, ஒரு ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா வர வீக்கல் எல்லாமே நின்று போயிடும், அதனால தான் நான் இப்படி சொன்னேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, என் மனசார நான் அதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. ஸோ விஜய் ஓகே தான், பட் இருந்தாலும் நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மனசை போட்டு குழப்பிக்கிறாருங்க. மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா விஜய் கிட்ட நேரடியா இந்த வார்த்தையை சொல்றாங்க. அவரு ஏத்துக்கிட்டாலும் அவரு விருப்பப்பட்டாலும் பண்ணலனாலும் நம்ம மனசுல இருக்கிற காதலை அவர்கிட்ட சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள இருக்குதுங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல, அவங்க எங்க போயிருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பெரிய ட்விஸ்டா தான் இருக்குது. இந்த ஒரு கேப்ல நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேரும் ஒருத்தரோட மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அன்னபுண்ணியமா வேற நம்ம மல்லி கையில அந்த கயிறு கொடுத்துருக்காங்க. எப்படியாவது நீ மாப்பிள்ளை கையில இதை கட்டி விடணும்னு சொல்லிட்டு, ஆனா மல்லி ரொம்பவே தயங்குறாங்க. ஸோ யார்தான் விஜயோட கையில அந்த கயிறை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம மல்லி தான் அந்த கயிறை விஜயோட கையில கட்ட போறாங்க. இப்ப மல்லி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அந்த விக்கல் நின்று போயிடுச்சு. இப்ப விஜயும் பாத்தீங்கன்னா ஓ மல்லி சொல்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாரு. அதனால இப்ப மல்லி இல்லைங்க, இது கோயில்ல இருந்து என்னோட பெரியம்மா கொண்டு வந்திருக்காங்க, அதனால இதை உங்க கையில கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நம்ம மல்லி போயிட்டு சொல்றாங்க. மல்லி யோசிக்கிறாங்க, என்னடா திடீர்னு இவன் கயிறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றா, நம்ம எதை வச்சு இந்த கயிறை கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டலாம். விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. உடனே மல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, உண்மையாவே என் பெரியம்மா இது கோயிலுக்கு போயிட்டு தான் இதை கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, வாங்கிக்கிறதும் வாங்கிக்காது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா விஜய் மல்லி கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. மல்லி நானே கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையில கட்டி விட்டுறாங்க. சோ விஜய் நம்புறாரோ நம்பலையோ, நம்ம மல்லி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கயிறை பாத்தீங்கன்னா விஜயோட கையில கட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க, நம்ம அன்னபுண்ணியமா நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நம்ம மல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கயிறு விஜயோட கைக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, மல்லி நினைச்ச மாதிரி எல்லாம் அந்த வீட்டுல வாழ போறாங்க. அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இப்ப வெளியில போயிருக்காங்க. சோ அதே மாதிரி வீட்டுக்கு வராம அங்கவே ரொம்ப நாள் தங்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த கேப்ல விஜய் மல்லி ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க. மல்லி மேல எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் தெரிஞ்சுக்குவாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.